no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. முதல் முறை தாமு உங்களுக்கு ராயபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? உங்களோட கோட்டையை மாத்திட்டீங்களா? தளபதி காட்ட ஒரே ஒரு வேட்பாளர், ஆனா நம்மள இந்த மக்கள் நாடா இது இவ்வளவு அளவு கொண்டாடுறாங்களே. என்ன இன்னைக்கு ஓட வைக்கிறது இவங்க ஒட்டுமொத்த மக்களோட வரவேற்பு மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. தண்ணீர் தான் போதும், நம்ம சாப்பாடு கூட வேணாம். ரயில்வே ட்ராக் ஒட்டி இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய கேண்டிடேட்ஸ் கூட உள்ள வராத இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. என்ன சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்? ரோட்லயே போயிட்டு கேம்பெயின் முடிச்சுட்டு போக கூடாது. உள்ள புகுந்து இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மக்களுக்கு இப்போதைக்கு தேவை ரயில்வே ட்ராக்ல அந்த பாதை, இப்போ நண்பர் கூட சொல்லியிருந்தாரு இதுல இல்ல. தென்னைமலை நகர்ல 16 தொகுதி, இந்த 16 தொகுதியில ராயபுரம் தொகுதி ஸ்டார் தொகுதின்னு சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் இங்க மக்களோட கஷ்டங்கள், குமுறல்கள். இன்னைக்கு தளம் போட்டாவே வெந்து போது சொல்லிட்டு ஏசி போட்டு தூங்குறாங்க. இந்த தகரத்துல எப்படி தூங்குவாங்க? இந்த தகரத்தோட இந்த தார் பாயில எப்படி தூங்குவாங்க? நீங்க எம்எல்ஏ ஆனதும் இந்த தொகுதிக்கு நீங்க பண்ணக்கூடிய முதல் வேலை, முதல் கையெழுத்து ஆனது இந்த தொகுதிக்கு என்னவா இருக்கும்? நான் முதல் கையெழுத்து எங்க தலைவர் போடுற கையெழுத்து எல்லாம் தான். நம்ம கையெழுத்து எல்லாம் பெருசாலாம் கிடையாது. எம்எல்ஏவா நம்ம இந்த தொகுதி மக்களுக்கு. ஆதரவுகளே பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு தான் அண்ணனை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் தாமன்ட்ட இருக்கோம். கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. தொடக்கத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் களம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய கேள்விகள் கேட்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா நண்பா. நேரம் ஒதுக்குனதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம இந்த களத்துக்கு வந்திருந்தோம். அப்ப நீங்க இங்க உங்களுக்கு இந்த களமும் புதுசு, இந்த மக்களும் புதுசு. இப்ப எப்படி உங்களை வரவேற்றிருக்காங்க? எப்படி உங்களுக்கு உண்டான அந்த வரவேற்பானது எப்படி இருக்கு? திருவிழா கோலம்னு தேர்தல் திருவிழா தான். உண்மையிலே போகிற இடத்துலலாம் தளபதி விஜயண்ணாவை எப்படி வரவேற்றாங்களோ, கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லா இடத்துலையும் போனாலும் மக்கள் பூ தூவி ஆரத்தி எடுத்து நம்மளை அரவணைச்சு, வாங்க நீங்கள் தான் போய் விஜயநகரை சொல்லுங்கள், நம்ம தான் அடுத்தது தளபதி தான் முதல்வர் அப்படின்ற அவ்வளோ சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லாரும் ஒட்டுமொத்த பேரும் பேசுகிறாங்க. இது எல்லாமே பார்க்கறது பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த முகம் நம்ம இடத்த விட்டு தாண்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரீச் இல்லை. இந்த மக்கள் தளபதி காட்ட ஒரே ஒரு வேட்பாளர், ஒரு தொண்டன், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மள இந்த மக்கள் நாடா இது இவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்களே அப்படின்னா, ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுறாங்களோ அந்த கொண்டாட்டம் நம்மள அது அங்கே தான் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் இந்த குடிசை வீடெலாம் பாருங்கள் இப்படி இருக்காங்க. இவங்க கூட ஆரத்தி எடுத்து பூ போட்டு நம்மளை வர வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், இந்த மக்கள்லாம் ஒரே ஒரு முகம்தான், அவர் தளபதி விஜய் முகம் தான். அந்த ஒரு முகத்துக்கோசம் இவ்வளோ பேர் ஆரவாரமாக இருக்காங்க, அரவணைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் அன்றைக்கு பார்த்து முதல் நாள் எப்படி நீங்கள் களத்தில் வேலை செஞ்சீங்களோ அதை விட அதிகமாக தான் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. இந்த ஊக்குவிக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல தொய்வே இல்லையானே? இரவும் பகலமா உங்களோட இளைஞர்கள் நீங்களும் எல்லா இடங்களையும் ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த இடம், இந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய கேண்டிடேட்ஸ் கூட உள்ள வரல, வேட்பாளர் கூட உள்ள வராத இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. என்ன சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்? நம்ம ரோட்லயே போயிட்டு கேம்பெயின் முடிச்சுட்டு போகக்கூடாது, அந்த விஷயத்துல தெளிவாக இருக்கும். உள்ள புகுந்து இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மக்களுக்கு இப்போதைக்கு தேவை டாய்லெட் வசதி இல்லை. அதை கண்டிப்பாக வந்த உடனே அண்ணன் தளபதி ஆட்சியில் அமைஞ்சோன்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பண்ணி கொடுப்போம். அடுத்தது குடிநீர், அந்த பிரச்சனை அதை அடுத்தது சரி பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல மற்ற இந்த கல்வி விஷயமாகட்டும், அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே மாற்றி நம்ம இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். முதல் அடித்தட்ட மக்களுக்கு தான் நம்மளோட அரசியலாக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கேன். ஓகே, பல கேண்டிடேட் இன்னும் ஸ்டார் கேண்டிடேட்ல இதே சென்னையில் நிற்கிறாங்க. தாமு அவர்கள் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம். இருந்தாலும் ஏங்க அவருக்கு வாக்களிக்கணும்? இந்த மனுஷன் அப்படி என்னங்க பண்ணிட்டாரு, பண்ண போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அப்போ சொன்னதான் இப்போயும் இந்த மனுஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரே முகம் தளபதி விஜய் முகம் தான். அந்த முகத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறாங்க. என்கிட்ட நீ கரெக்டாக இருப்பியா, நான் விஜயண்ணா கேட்க போகிறதில்ல, உன்னை தான் கேட்போம். நீ கரெக்டாக இருப்பியா, விஜயண்ணா உன்னை கரெக்டாக தான் அமைச்சிருப்பாரு, நீ கரெக்டாக இருப்பியா, நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இப்பயும் சொல்கிறோம். 233 தொகுதியில் நம்ம
இன்னைக்கு வேற அந்த இடத்துல இன்னொன்னா 234 தொகுதி ஆயிடுச்சு. அதுவும் கன்ஃபர்மேஷன் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. 234 தொகுதியிலையும் நம்ம அடிச்சு ஆணி தரமா சொல்றோம், எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, தலைவர் பிராண்டு அந்த முகம் மட்டும்தான் ஓட்டு. ஓகே, இந்த ராயபுரத்தை தன்னோட கோட்டையாவே மாத்திட்டீங்க. டஃபா இருந்துச்சுங்களாண்ணே, இது சாத்தியமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. முதல் முறை தாமு உங்களுக்கு ராயபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தயக்கமோ ஒரு சந்தேகமோ இருந்த நிலையில இருந்திருக்கும், ஒரு வாய்ப்புகள் இருந்துலாம். ஆனா இப்போ எப்படி இருக்கு, உங்களோட கோட்டையை மாத்திட்டீங்களா? அது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னபோது தளபதி என்கிட்ட நாளைக்குனா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. உடனே சரி நான் ஓகேண்ணா, அந்த ஒரு 1 செகண்ட் தான் ஓகேண்ணா அப்படின்னா. என்னன்னா அண்ணன் தானே பிராண்டு, நம்மனா இங்க நின்னா மட்டும் தானே, எங்க இருந்தாலும் அண்ணன் தானே பிராண்டு. அந்த ஒரு ஃபயர் தான் அண்ணன் மேல வச்சுக்கிற அந்த ஒரு ஃபயர் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும், என் தலைவர் மேல. நம்பி வந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் கூட தோய்வு இல்லாம கூட்டு போறது கழக நிர்வாகிகள். தோய்வு இல்லாம நம்மள ஏன்னா இத்தனை மணிக்கு போயினா அதான் என் வார்டுக்கு வந்தேன்னா உன் வார்டுக்கு வந்தேன்னா அப்படின்னு செட்டில் போட்டு அவங்க என்னை வலிச்சிட்டு போறாங்க. போற இடத்துல என்ன பார்த்தா பப்ளிக் மக்கள், ஒரு மனுஷன் சும்மா நம்ம போகும்போது அண்ணா போனா அண்ணா நீதானா பூ போட்டு உனக்கு தூவி ஆர்த்தி எடுத்தா என்ன பண்ணுவேன்? தூக்கம் வருமா, பசி எடுக்குமா, ஏதோ நடக்குமா? போட எல்லாம் அந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும்ன்ற என்ன சொல்றது, அதை விட வேற என்ன இருக்கு? என்ன இன்னைக்கு ஓட வைக்கிறது இவங்க ஒட்டுமொத்த மக்களோட வரவேற்பு மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. தண்ணி இருந்தாவே போதும், நம்ம சாப்பாடு கூட வேணாம், நம்ம இரவு பகல் பார்க்க மாட்டோம், நம்ம ஓடும். ஏற்கனவே அண்ணன் கூட நம்ம பல கேம்பெயின் போயிருக்கோம், நம்ம சுத்தாத ஊர் கிடையாது அண்ணன் கூட. இன்னைக்கு இல்லை, நம்ம திருச்சியில் ஆரம்பிச்சு லாஸ்டா நடந்த எல்லா ஊருக்கும் நான் போவாத. ஏன் இதே தளபதி எப்போ வந்த நண்பா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நான் 2 நாள் ஆகுது. அப்படியா, ஓகே. இதுமாரி எந்த ஊரில் பார்த்தாலும் என்கிட்ட கேட்குற கேள்வி, அங்கே பொதுச்செயலர் கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு முகாமிட்டு அந்த வேலையை செய்கிறாருன்னா நம்மளும் அங்கே இருப்போம். அதனால அண்ணனோட எங்கே பார்த்தாலும் நேர்பார்வையில் இருப்போம். அதனால நம்மளுக்கு இரவு பகல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு இந்த மக்களை பார்க்க நம்மளுக்கு ஏய் நம்ம தாண்டா அவங்க 2 பேருக்கும் சந்தேகம் ஓரத்தில். அதான் என்ன சொல்லுது, இப்போ நீங்க ஒரு படிக்கிறீங்க, அங்கே படிக்கும்போது நம்ம இவ்வளோ மார்க்கை எடுத்துருவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ சரி ஓகே இது நம்ம பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் எடுக்க போறோம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் தூங்குவானா? உட்டு நம்ம படிச்சு இந்த இதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னால அவ்வளவுதான், வெற்றி உறுதியானது. எவ்வளவு வாக்கு வித்தியாசம்ன்றது தான் இப்போ நம்ம ஓடுற ஓட்டம். நகரம், ஒன்றியம், வார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தாவேக்கால இருக்கக்கூடிய வேட்பாளர்களோ தாவேக்காரர்களோ தெரியாதுன்னு சொன்னாங்க. வீடு வீடா வந்திருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ரயில்வே ட்ராக்ல அந்த பாதை, இப்போ நண்பர் கூட சொல்லியிருந்தாரு இதுல இல்ல, நாங்களுமே அண்ணனை இங்கேதான் நாங்க கூட்டிட்டு போலான்னு இருந்தோம், அவரே பாக்குறேன்னு சொன்னார் அப்படின்ட்டு. இந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாம நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி பல முறை இங்க எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க, எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. கஷ்டமா இருக்கானே இதெல்லாம் பார்க்கும் பொழுது, மக்களை இப்படியே அவங்க கட்டமைச்சிட்டாங்களோ அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது. இப்படி கட்டமைச்சிட்டாங்க சொல்றது, சென்னை மாநகரில் 16 தொகுதி. இந்த 16 தொகுதியில் ராயபுரம் தொகுதி ஸ்டார் தொகுதின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த ராயபுரம் தொகுதி வெளியிலேருந்து பார்க்குறதுங்க ராயபுரம் தொகுதி அப்படின்றத அப்படியே இப்போ நாங்கள்லாம் அங்கே கேட்கும்போது அப்படின்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா தான் தெரியும் இங்கே மக்களோட கஷ்டங்கள் குமுறல்கள். இங்கே ஒரு வேலை வாய்ப்பு கூட இங்கே எதுவும் இல்லை. இப்போது நம்ம சோழிநல்லூர், நம்ம வேளச்சேரி, மயிலாப்பூர்லாம் எடுத்துட்டா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஒன்று இருக்கும். இங்கே அந்தமாரி வேலை கூட எதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தைங்களுக்கு இப்போ சீரான கல்வி இல்லை, நிறைய ஸ்கூல் மூடி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கல்வி ஏன் அடுத்த கட்டத்துக்கு இவங்களை கொண்டு போக முடியாத அளவுக்கு அப்படியே முடக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பண்ண நினச்சிருந்தா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் கண்டிப்பாக, நான் ஐடிஎம்சி மூர்த்தியை சொல்கிறதோட ஜெயக்குமார் அண்ணன் தான் பற்றி சொல்லுவேன். ஏன் ஜெயக்குமார் அண்ணன் பற்றி சொல்கிறேன்னா, ஜெயக்குமார் அண்ணா 5 முறை இருந்தார் அப்படின்றாரு, நான் பிறந்த மண்ணுன்றாரு, நான் எங்கே படிச்சேன்றாரு, இதெல்லாம் சொல்கிறவர் இந்த பகுதியெலாம் தெரியாமல் இருக்குமா? இந்த பகுதியெலாம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அவர் நினச்சிதானே இதை பண்ணியிருக்கலாம்ல. அம்மா கூட நெருக்கமாக இருந்தவர், எடப்பாடி கூட இப்போ நெருக்கமாக இருக்கிறவர், மந்திரி சபையில் இடம் பிடிச்சவர். இதை நினச்சிருந்தா இந்த மக்களுக்கு உண்டான இன்னொரு இடத்த பார்த்து அவங்களுக்கு அந்த கட்டி கொடுத்துல என்ன ஆகிட போகுது? எத்தனையோ 1000 கோடி அடிக்கிறாங்க, இந்த மக்களுக்கு நான் 1000 கோடி ஆகிட போகுது சொல்லுங்க. அதிநவீனமா மாத்திருவேன் நான் இந்த ராயபுரத்தை அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பகுதியோட பேரை அண்ணன் சொல்லி அடிப்படை வசதி செஞ்சிருக்கன்றாரு. இந்த பகுதி பேர் என்னப்பா?
குடிசை பகுதி, போஜராஜ நகர், கட்டிங் கிரவுண்டு, குடிசை பகுதி. இந்த பகுதிக்கு அடிப்படை வசதி செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அவரை நேரா என்கிட்ட விவாதம் பண்ண கூட வர சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன நீ பண்ணிட்டேன்னு நான் கேட்குறேன். உண்மையில சொல்றேன். இந்த மக்களை பார்க்கும்போது நீங்களே போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு நிமிஷம் இந்த மக்களுக்கோசம் பேசுவீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கோசம் ஒரு சொட்டு கண்ணீர் விடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மன வலியாக இருக்குது. நீங்கள் எம்எல்ஏ ஆனதும் இந்த தொகுதிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை, நீங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம், முதல் கையெழுத்து ஆனது இந்த தொகுதிக்கு என்னவா இருக்கும்? நான் முதல் கையெழுத்து எங்கள் தலைவர் போடுற கையெழுத்து எல்லாம் தான். நம்ம கையெழுத்துலாம் பெருசாலாம் கிடையாது. எம்எல்ஏவா நம்ம இந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, கல்வி, இந்த மூணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இருக்கிற இடமே ஒரு தகர சீட்டில் இன்னைக்கு தளம் போட்டாவே வெந்து போகுது சொல்லிட்டு ஏசி போட்டு தூங்குறாங்க. இந்த தகரத்தில் எப்படி தூங்குவாங்க? இந்த தகரத்தோட இந்த தார் பாயில் எப்படி தூங்குவாங்க சொல்லுங்க? அப்படியாப்பட்ட இங்கே எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போனோம்னா எங்கே நம்ம போனோம்? அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த ஓரத்தில் போனோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு தனியாக போய் எதுக்கு போனாங்க? ரெஸ்ட் ரூமு தான் போனாங்க. அப்படி நடந்தது. இந்த மாரி இடத்துல நிலை சென்னையிலே இருக்கு. அதான் சொல்றேனே, இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்குது? தாமுன்னு ஒரு பையன் இறங்கியிருக்கான்ப்பா. என்ன காசு இருந்துற போகுது, நம்ம பார்த்துக்கலாம். இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குக்கு இவ்வளவு நோட்டுன்னு நம்ம கொடுத்துருவோம். இறுதி நேரம் ஆகட்டும், இப்பயே இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு, பார்த்துக்கலாம். மக்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணிடலாம் அப்படின்னு டோக்கன்லாம் கூட இப்போ போயிட்டு இருக்கு, நம்ம பார்க்க முடியும். டோக்கனை கொடுத்தீங்க, அது இப்போ செக்கு நேற்று நைட்ல இருந்து ஒன்று செக்கு வேற. எப்படி நான் சமாளிக்க போறீங்க? ஓகேண்ணா, உங்களை பிடிக்கும், நீங்க வந்தா மாற்றத்தை ஏற்படுத்துவீங்கன்னு தெரியும். ஆனா மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள கார்னர் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா எப்படி அதை சமாளிக்க போறீங்க? கண்டிப்பா சொல்றேன். அவங்க பணம் கொடுக்கட்டும், செக்கு கொடுக்கட்டும், டோக்கன் கொடுக்கட்டும், என்ன வேணா கொடுக்கட்டும், கண்டிப்பா சொல்றோம். இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பா நடக்கும். அதுல கான்ஃபிடண்டா எங்க தலைவராக இருக்காரு. வண்டி வண்டியா பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க, வாங்கிக்கங்க, அதெல்லாம் நம்ம பணம் தான், கொள்ளடிச்ச பணம் தான். அதே கான்ஃபிடண்ட்ல தான் நானும் இருக்கேன். யார் பணம் கொடுத்தாலும் இப்போ நம்ம சந்திக்கிற நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்ற விஷயம் தான் சொல்றோம். பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது, அது நம்ம பணம் தான் அப்படின்றத. ஏன் சொல்றேன்னா, அந்த பணத்தை அவங்களுக்கு போய் அதாச்சும் போய் ஒரு 1000 ரூபாய் சேரட்டமே. அந்த பணத்தை நான் தடுக்கலாம் விரும்பல. அந்த பணம் போய் சேரட்டும், கண்டிப்பா போய் சேரட்டும். ஆனா சேர்ந்தாலும் அந்த மக்கள் ஓட்டு யாருக்கும் போட மாட்டாங்க, தளபதி விஜய் நாங்கள் மட்டும்தான் போடுவாங்க. இந்த வெற்றியா அவருக்காக அர்ப்பணிக்க போறீங்க தளபதிக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்லணும்னா, சஞ்சீவ் அவர்கள் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகாத விஜயன் நெருங்கிய நண்பர். என்னென்ன சொன்னீங்க? இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நான்லாம் கூப்பிடல. அவர் ஃபோன் பண்ணாரு, ஃபோன் பண்ணி அண்ணா தாமு அப்படின்னாரு. இது அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சு தொடர்பெல்லாம் இல்லை. உண்மையெல்லாம் சொல்ல போனா அண்ணனை தெரியும், அவ்வளோ. அவருக்கு தாமு தெரியும். 2 பேரும் ஃபோனில் பேசியிருக்குமானா இல்லை, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சந்திப்பே கிடையாது. இதுதான் உண்மையானது. ஆனால் என் ஏரியா அதை கிராஸ் பண்ணி தான் அவர் போறாரு. ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போதே அந்த அவரோட ஃபோட்டோ வந்தது. சஞ்சீவ் என்ன பண்ணுறாரு? அண்ணா சொல்லுங்கண்ணா, வணக்கண்ணா, தாமு பேசுகிறேண்ணா. அண்ணா இப்போண்ணா இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு. ஆனால் உங்கள் தொகுதிக்கு நான் கேம்பெயினுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அண்ணா வாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்களாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு அதோட ஒரு எஃபெக்ட் காட்டணா அப்படின்னு. கண்டிப்பாக வந்தேன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கினாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தார். நான் பர்மிஷன் போட்டேன், பர்மிஷன் கிடச்சிது. அவர் வந்தார், அழகாக நீட்டாக பண்ணோம். போகும்போது அண்ணா தளபதிக்கிட்ட அவர் சொன்னார், அண்ணா சொல்லாமல் இப்போ நான் வருவேன், அவர் தானே சொன்னார் அப்படின்றாரு. அவ்வளோதான். அந்த ஒரு சந்தோஷம் போதாதா? இல்லைண்ணா, நான் எங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா, அவர் எங்க வேணாலும் அவர் அனுப்பியிருக்கலாம். சஞ்சீவை நீங்க ராயபுரம் போங்க, தாமு கூட நில்லுங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்குல்ல, எப்படி என்ன பாக்குறீங்க நீங்க? ஒவ்வொரு முறையும் அவர் உங்களை ரொம்ப நெகிழ வச்சுக்கிட்டே இருக்காரோ? அதான் சொல்லணேன். ஒரு பக்கம் தலைவர் அப்படியே பூசப்ப அதை என்ன சொல்லுது, ஹார்லிக்ஸ் போயிட்டாலாம் எல்லாம் குத்து நேர்றாரு. மக்கள் ஒரு பக்கம் போகிறதெல்லாம் நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், இந்த ஒரு பக்கம் குத்துனே. அப்புறம் எங்க நம்ம எனர்ஜி குறைய போகுது? எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 2மே தான் நம்மளுது. ஓகே, அதுதான். அது பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா சஞ்சீவ் அவர்களும் உங்களுக்காக அவ்வளவு தூரம் உழைச்சதுமே ஒரு அடுத்தது ஆதவன் வந்தார். அது பார்த்தீங்களா? அவரும் அவரே தான். நான் தம்மு அங்கே ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டிங்களான்னு கேட்டார். ஆனால் இல்லை, நான் ரெடி பண்ணு, அதனால பார்த்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. என்ன விஷயம்னா, எல்லாருமே என் மேலே ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க. அது அந்த எதுக்கோசம் ஏன்னா, தாமு இவன் ஜெயிச்சாதான்டா அப்படின்றதுல எல்லாரும் கான்ஃபிடண்டாக இருக்காங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் வெற்றி பெற்றா
ஒரு தலைமுறையே வெற்றி பெற்ற மாரி அரசியலுக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அரசியல் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் தாவேக்கான்ற ஒரு தலைவர் கூட இருந்த ஒரே ஒரு விஷயத்துக்கோசம் மாவட்ட செயலாளர் கேண்டிடேட்டு நாளைக்கு ஜெயிச்சா எம்எல்ஏ. ஓகே ஓகேங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சாதாரண காவாங்கர ஓரத்துல இருந்து வந்த தாமு, ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தாமு, அவன் இந்த இடத்துல ஜெயிச்சு நின்னானா இந்த குடிசை பகுதியிலேருந்தும் இன்னொரு தாமு வருவான். அதனால் அடுத்த தலைமுறை மாறனா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தடவை என்னை விட மாட்டாங்க இந்த மக்கள். கண்டிப்பாக கோட்டைக்கு அனுப்புவாங்க, தளபதியை முதலமைச்சராக ஆக்குவாங்க. ஓகே, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இவ்வளோ மக்கள் இங்கே கூடியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பீங்க. இந்த நெருக்கடிகளையும் மீறி ஒரு நீங்கள் நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தளபதியே சொல்லியிருக்காரு எனக்கு இறுதி நேரத்தில் தான் அனுமதி வழங்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நிறைய இடங்களில் பவர் கட் ஆகுது, பணம் பட்டுவாடா நடக்குது. அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் என்ன, 2-3 நாட்களில் இன்னும் எப்படி செயல்பட போறீங்க, அதை மட்டும் சொல்லு. இப்போ வரைக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை. அது ஓப்பனாக சொல்ல போனால் பர்மிஷன் போகிறது வேணா இந்த இடத்துல இவங்க வராங்க அப்படின்னு கட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல இது போடுறாங்க கட் பண்ணுறாங்களேக்காண்டி மற்றபடி நெருக்கடிலாம் யாரும் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம போய்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஆர்வம் சரி, அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சைடில் போலீஸும் சரி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் பாட்டு நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் ஃப்ரீயாக தான் ஓடுறோம், கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக ஜெயிப்போம். இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நம்ம ஒரு பதிவு பண்ணோம் அப்படி சொன்னால், மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணால் அது அவங்களுக்கு தப்பாக போய் முடியுன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. சரி, உங்களோட வெற்றி வாய்ப்புக்காக ரொம்ப உழைக்கிறீங்க. அது சீக்கிரமா உங்களுக்கு வந்து சேரணும்னு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நன்றி. ஒரு விஷயம் சொல்லணும், கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நம்ம அடுத்த தலைமுறை வாழணும்னா கண்டிப்பாக தளபதி விஜயண்ணாக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் ஆண்டா மட்டும்தான் இந்த தமிழகம் மாறும். அதனால் விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன் இது வாயிலா. ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த தமிழக மக்கள் சென்னை மாநகரில் ஒரு ராயபுரம் தொகுதி முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்த தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட தொகுதியிலேயே இவ்வளோ ஏழ்மையாக வச்சுருக்காங்கன்னா இன்னும் குக்கிராமத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மக்கள். அவங்களெலாம் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா தளபதி விஜயண்ணாவை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி விட்டுறாதீங்க. இந்த தலைவரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்டி இல்லை, வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தலைமுறைக்கு உண்டான ஒரே தலைவன், இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தர் பிறப்பாரான்னா தெரியாது. ஆனால் கிடைச்சவரை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம். ராயபுரத்தில் என்ன நம்பர்ல இருக்கீங்க? விசில் சின்னமானது எந்த நம்பர்ல இடம் பெற்றிருக்குன்னு? நம்மளது வந்து 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளது 8ஆம் நம்பரு. ஓகே, 8ஆம் நம்பர். வேற ஏதாவது குளறுபடிகள்? எத்தனை தாமு இருக்காங்க, எத்தனை பேர்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல, 8ஆம் நம்பர் விசில். தாமு ஒன்றா யார் ஒன்றா இருக்கலாம், விஜய் தாமுன்னு ஒருத்தன் தானே இருக்க முடியும். நன்றி.